மலேசியாவோட வருமான வரித்துறை அலுவலகத்தில் இப்போ நான் உட்காந்துருக்கேன். எல்ஹெச்டிஎன்ஸ் ஷார்ட்கட்டாக சொல்கிறது. இதை வந்து இப்போ நாங்கள் கடை வச்சுருக்கோம்ல, அதுக்கு வருமான வரி செலுத்துறதுக்கு இப்போ நான் வந்திருக்கிறேன். ஒரு கடை நடத்துறதுனா ஒரு கடைக்கு ரெண்டல் எடுத்து நம்ம உள்ளே போகணும். அதுக்கு கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, நம்ம வியாபாரம் பார்க்குற பில்லு எல்லாமே கரெக்டாக வச்சு ஃபைலிங் பண்ணி ஆடிட்டர் அந்த பில்லெல்லாம் கரெக்டாக எல்லாமே சேர்த்து வைக்கணும். ஒரு வருஷத்தோட பில்லெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு ஆடிட்டரை போய் பார்த்து அதை ஃபைலிங் பண்ணணும். பில்லை வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு ஃபைலிங் பண்ணி அதை வருஷத்துக்கு ஒரு ஆட்டை இங்கே கொண்டாந்து வருமான வரியை செலுத்தணும். சரிங்களா? இதெல்லாம் சும்மா கிடையாது, சும்மா ரோட்டு கடை கிடையாது. காச்சாம்பூத்து விற்றுட்டு பசார்மெல்லாம் ரோட்டில் சந்தை வியாபாரம் கிடையாது. ப்ரொஃபஷனலாக நாங்கள் நிர்வாகம் பண்ணி நடத்துகிறோம் இந்த எஸ்பி மட்டன் ஷாப்பை. 2021 வருமானம் வரி கட்டணுக்கு, 2022 வருமானம், 2023 வருமானம், இது எல்லாமே பில்லு இப்போ காசு கட்டியாச்சு. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னா அதை முறையாக செயல்படுத்தி அரசாங்கத்துக்கு சரியாக வரி கட்டி பில்லாம் கரெக்டாக வரவு செலவு பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு தொழில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த தொழில் இன்றைக்கி நேற்று பண்ணலை, ரொம்ப வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி பிரேமாவோட ஃபாதர், அவங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நேற்றெல்லாம் இதெல்லாம் சும்மா வந்ததில்லை. இந்த பிஸ்னஸ்லாம் அரசாங்கத்தில் பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டி வரவு செலவு பார்த்து எஸ்எஸ்எம் தொடர்ந்து டிபிகே லைசன்ஸ் எடுத்து அதுக்கு பேங்கில் கரண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கு பில் புக் அடித்து வரவு செலவு பண்ணி கரெக்டாக இதெல்லாம் செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான். எங்களை மாதிரி இறைச்சி கம்பெனி, நாங்கள் இறைச்சி கடை வச்சுருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் இறைச்சி வாங்குறதுனால உங்களுக்கு வந்து சரியான பில்லு, வவுச்சரு எல்லாமே கரெக்டாக ஜலம்லாம் எல்லாம் கரெக்டாக வந்து சேரும். சும்மா மோட்டரில் ஓடுறவங்கள்ட்டையோ எந்த பில்லும் கொடுக்காம வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்டையோ நீங்கள் வாங்குறது வந்து உங்களுக்கு தான் அது நஷ்டத்தை வந்து சேரும். சரியான வரி நீங்கள் மலேசியாவில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் மட்டன் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுக்கு இன்கம் டேக்ஸ் வருமான வரி செலுத்த வந்திருக்கிறேன். இந்த தொழில் நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுறோம். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன். கார்டு வந்து கிரெடிட் கார்டில் தான் கட்டணும். இது வந்து 2021, 2022, 23, 24 4 வருஷத்துக்கு உண்டான ஜிஎஸ்டி வருமான வரி செலுத்தியிருக்கு. மலேசியாவோட வருமான வரித்துறை HQ தலைமை அலுவலகம். மலேசியாவுக்கே இதுதான் பெரிய ஹைகோர்ட்ரஸ். நாங்கள் கோலாலம்பூரில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்களோட வரவு செலவு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. 2021, 22, 23, 24 4 வருஷத்தோட இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு அதான் வெளியாகிறேன். அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போல நெஞ்சை கொட்ட வைக்க அவள் வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா, கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக குடிதாரின் மூடாத பாகங்கள் வாழ